Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். இதல பாத்தீங்கன்னா இந்த சொந்த செலவுல சூனிய வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி நான் அனுபவிச்ச விஷயம் பிளஸ் என்கிட்ட நிறைய பேர் சொன்ன விஷயம். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் இந்த வீடியோ இருக்கும்போது இது மாதிரி ஒருவேளை உங்க லைஃப்ல நடந்திருந்தா ஒண்ணு அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்ல அதுல இருந்து நம்ம விலகி வந்துடலாம். அது மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். இதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம வந்து அடிக்கடி நான் இந்த கால்சியம் பவுடர், வெயிட் லாஸ் பவுடர் இத பத்தி நான் சொல்லிட்டே இருப்பேன். இதுல வந்து எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒண்ணு வந்து நம்மளுடைய கால்சியம் அண்ட் அயன் பவுடர் இது வந்து என்னாச்சுன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த கால்சியம் சத்து இதுக்காக. ஸோ அது மாதிரி ஒரு சிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் நார்மலாவே நினைச்சேன் இந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து சிசரியன் பண்ணிட்டாவே இடுப்பு வலி வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் அந்த பயத்துல தான் இருந்தேன். அதனாலதான் இடுப்பு வலி வருதுன்னு நினைச்சேன் சிஸ்டர். ஆனா எனக்கு சத்து குறைபாடுன்றது எனக்கே உங்க பவுடர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்போ வந்து அந்த பேக் பெயினே இல்லை எனக்கு சுத்தமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிட்டு ஒரு சிஸ்டர் வந்து நாள் தள்ளி போயிருக்கு சிஸ்டர்னு என்கிட்ட ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருந்தாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரிவ்யூ சொல்லுவாங்க. ஏன்னா நான் போன் அட்டன் பண்றதுனால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா போன் பண்ணி ஹாப்பியா இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது வந்து இன்னொரு சிஸ்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஒரு சிஸ்டர் நிறைய பேர் வந்து இந்த குழந்தை விஷயத்துல வந்து நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன குழந்தை பிறக்குமா அப்படின்னு டவுட்ல இருப்பீங்கல்ல. என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொல்றேன் இது மாதிரி 3 விஷயம் நடந்திருக்கு. ஆனா முக்கியமா ஒரு விஷயம் வந்து சிஸ்டர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 50, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு 53 வயசு, அவங்களுக்கு 48 வயசுல குழந்தை பிறந்திருக்கு சிஸ்டருக்கு. அவங்க எனக்கு வந்து இப்பதாங்க உங்க போன் நம்பர் கிடைச்சது, அதனால உங்களுக்கு போன் பண்ணி சொல்லியே ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா நம்ம வந்து இப்ப எங்களுடைய முத்துமாரியம்மன் கோவில்ல நான் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வளகாப்பு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்ப வேண்டிக்கிட்டாங்களா அவங்க. அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆகி எனக்கு பையனும் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால வந்து சிஸ்டருக்கு 48 வயசுல கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்திருக்காங்க. அதனால யாருமே எதுக்குமே கவலைப்படாதீங்க. குழந்தைக்காக கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா சூப்பர் லட்டு குட்டியா வருவாங்க உங்களுக்கு. சரிங்களா? கண்டிப்பா நடக்கும். அதனால குழந்தைக்காக வெயிட் பண்ற எல்லாருமே சீக்கிரம் கூவா கூவா சத்தம் தான் உங்க வீட்டுல. அதனால சீக்கிரம் நல்லது நடக்கும். சரிங்களா? கண்டிப்பா நம்புங்க, நடக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் நம்மளுடைய ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன். என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரம் போட்டு உங்களுடைய ஊரை போட்டுருங்க. அதை போட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள. ஸோ 2 ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கு. நான் ரெண்டையும் உங்களுக்கு எது வேணுமோ அதை அனுப்பிச்சு விட்டுருவேன். சரிங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எது நான் வந்து திருத்திக்கிட்ட விஷயம் அது நான் வந்து இப்ப இந்த அளவுக்கு நான் நல்லா பேசுனேன். ஆனா எனக்குமே பாத்தீங்களா ஆரம்ப கட்டத்துல வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கீழே இதுல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோமா. அப்ப வந்து மத்தவங்களோட இதை பார்க்கும்போது அது வந்து ஏக்கம் இருக்கும். எனக்கு பொறாம இருக்காது. பொறாமன்றது வந்து இவன் போய் வளர்ந்துட்டானே இவன் இனிமே வளரவே கூடாது அப்படிங்கிறது பொறாம. எனக்கு ஏக்கம் இருக்கும். பட் ஒரு சிலருக்கு வந்து இது பொறாமையாவே இருக்கும். எப்படின்னா ஐயா இவன் போய் வளர்ந்துட்டானே இவன் இனிமே வளரவே கூடாது அப்படின்னு நான் நினைக்க கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். இது வந்து பொறாம மட்டும் கிடையாது. அடுத்து ஏகப்பட்ட ஐட்டம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வரும். வெயிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொறாமை அப்படின்றது நம்ம மனசுல பொறாமை அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னாவே எல்லாரையும் நம்ம நினைப்போமே தவிர நம்மளை பத்தி நினைக்கவே மாட்டோம். ஸோ என்னைக்கு நம்மளை பத்தி நினைக்கிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து நான் என்னுடைய அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா இந்த ஏக்கம் அப்படின்னு இருந்தது கூட எனக்கு அடுத்தவங்களை பத்தி நான் யோசிப்பேன். அவங்களுக்கு வந்து ஏன்னா எனக்கு ஈக்குவலா அந்த நேரத்துல லவ் மேரேஜ் ஆனவங்கள பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல வீடு அமைஞ்சிச்சு இல்ல, நம்மளுக்கு இன்னும் அமையல, இவங்களுக்கு நல்ல வேலை இருக்குல்ல, நம்மளுக்கு இன்னும் அமையல, இப்படி எல்லாம் எனக்கு தோணும். ஆனா என்னைக்கு நான் அதை டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டு எங்களை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சோம் அன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சோம். சோ அததான் சொல்றேன். ஏக்கத்துலனாலேயே நம்ம நேரம் வீணா போகுதுன்னா பொறாமன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால பொறாம வந்து இன்னொருத்தரை பார்த்து நம்ம வந்து பொறாமப்படுறது 1% கூட வச்சுக்கவே வேண்டாம். அதை நம்மளுக்கு நம்மளே யோசிச்சு பார்த்துக்கலாம். நம்ம பண்ற பொறாமை ஏக்கமா இது ரெண்டுத்துல எது இருந்தாலும் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருங்க. பொறாமன்றது வேண்டவே வேண்டாம். பொறாமப்படுறவங்க எல்லாருமே தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் பொறாமப்படுவாங்க. அதை நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். யாருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம முன்னேற முடியாது, அவன் மட்டும் முன்னேறிட்டானே அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ அதனால என்னைக்குமே பொறாமன்றது வேண்டவே வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பொறாமைக்கு அப்படியே அதுவும் போதாம் பொறணி
அடாடாடாடா எப்ப புறணி ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா திண்ணை அப்படின்னு வந்ததே பாத்தீங்கன்னா நடந்தே தான். அப்போ வந்து பயணமே பார்த்தீங்கன்னா நடந்து தான் போவாங்களா, லாங் ட்ராவல் எல்லாமே மாட்டு வண்டி இல்லைன்னா நடப்பயணம் இப்படி தானே. அப்போ போடுறவங்க வந்து அந்த சைடு போறவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போட்டது திண்ணை. இப்போ பார்த்தீங்கன்னா திண்ணையாக இருக்கு. திண்ணையில உட்காந்துக்கிட்டு இந்தா பாரு இவன் போறான் பாரு, அவங்களும் வச்சிருக்காங்களா, இவன் இங்க இவ்வளோ வச்சிருக்கானா, இவனுக்கு வந்த வாழ்வை பத்தியா நேத்து இங்கே கிடந்தா இன்னைக்கு இங்கே கிடக்குறான் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி எதுக்கு போட்டோமோ அதை அதுக்கு யூஸ் பண்ணாம உட்காந்துக்கிட்டு புறணியை வந்து பேசுறதை கேட்கறாங்க அவங்களுக்கு. அதுதான் அடுத்து சொல்ல போறேன் நான். அதனால வந்து இந்த புறணி பேசுறதும் தப்பு, புறணிய காது கொடுத்து கேட்டேன்னு கேட்கறதும் தப்பு. இது ரெண்டு பண்றவங்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே தான் உட்காந்துருப்பாங்க. அடுத்தவங்களை பத்தி பேசும்போது நீங்க வந்து அந்த விஷயம் நமக்கு எதுக்கு கட் பண்றீங்கன்னா வேலை முடியும். ஆமா, பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். ஆனா அதை கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு நம்ம என்னைக்கு ஒதுங்கி போறோமோ அந்த ஏகப்பட்ட வேலை தானா நம்மளுக்கு அமையும். புறணி பேச ஆளு கிடைக்காம சரி போகுது போ, நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு போயிருவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து புரளி. எப்படி பூன்னு வந்துருச்சு பாருங்க புரளி. இந்த புரளி கிளப்புறவங்க எல்லாம் நீங்களே பாருங்களேன், நிறைய எல்லா ஊர்லயுமே இருக்காங்க. எங்க ஊர்ல கிடையாது, எல்லா ஊர்லயுமே இருப்பாங்க புரளி பேசுறது. அது வந்து புரளி அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் பாருங்க மாப்பிள்ளை கிடைக்காம எவ்வளவு பேர் அலையிறாங்க, பொண்ணு கிடைக்காம சும்மா போற வாக்குல அந்த மாப்பிள்ளை எப்படிங்க அவனா அப்படின்னு இழுத்தவொன்னே பொண்ணு வீட்டுக்கு டவுட் வருமா வராதா? இந்த மாதிரி எத்தனை பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? கடவுளை அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம்னு நினைக்காம அது ஒண்ணு. அடுத்து யாராவது ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்றது பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க போட்டு கெடுத்து. அதுதான் நான் புரளி இதை தான் சொல்றேன். சரிங்களா? உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நான் என்னைக்குமே சொல்லல, புரளி பேசுறதை தான் சொல்றேன். நம்ம உண்மையாவே ஒருத்தர் வந்து தப்பா இருக்காரு, அவங்களுக்கு ஒருத்தவங்க பொண்ணு கொடுக்க போறாங்கன்னா அந்த நேரத்துல நம்ம காப்பாத்தி விடுறது தான் பெரிய புண்ணியமே. ஆனா பாவம் அப்புறாணியா இருப்பான் அந்த பையனு, அவனே பல வருஷமா பொண்ணு கிடைக்காம இருப்பான், அவனை போய் 4 விதமா சொல்லி விடுறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்ப அமைதியா இருப்பான், யாரும் வம்பு தும்புக்கு போக மாட்டான், அவன் ஒன்று வேலைன்னு இருப்பான். ஆமா, அதை எப்படி சொல்றேன்னா அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருப்பான், ஆளு வந்து அமைதியா அவன் வேலை இருப்பான், சோம்பேறி பையன் அப்படி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க போட்டு காலி பண்றது. நல்ல பையன் தான், ஆனா அவனுக்கு கோபம் வந்துச்சு, வெட்டு ஒன்று துண்டு 2 இப்படின்றது. இதெல்லாம் வந்து அடுத்தவங்களை பத்தி நம்ம வந்து இல்லாத விஷயத்த சொல்றது, இல்லாத விஷயத்த சொல்லி அவங்களை கெடுத்து விடணும்னு நினைக்கிறது. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள என்ன இருக்கோ அதுதானே வெளியில வரும். அப்ப நம்மளுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கும் நடக்கும். அதனால வந்து இந்த இன்னொருத்தவங்களை கெடுத்து விடணும் அப்படின்ற எண்ணத்துல இந்த பொருளியை கிளப்பி விடுறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டா நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா உதவி செஞ்சவங்களுக்கே கெடுதல் நினைக்கிறது. சரிங்களா? நம்ம கிட்ட வந்து ஒரு பிரச்சனையில ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கேன், எனக்காக நீங்க வந்து நில்லுங்க, எனக்காக நீங்க பேசுங்க, என்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில உதவிக்கு நின்று இருப்போம். ஆனா அந்த உதவியை நம்ம வாங்கிக்கிட்டு உதவி செஞ்சவங்களையே திருப்பி நம்ம நோண்டி அவங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில தள்ளி விட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவங்க சிரிக்கிறாங்க பாருங்களேன், அது வந்து பெரிய கெடுதல். இல்ல சமுதாயத்துல நிறைய பேர் பார்த்திருக்கேன், நிறைய பேர் உதவி வாங்குறது அவன் மூலியமா ஒரு 10 பேர் பொழைப்பாங்க. திடீர்னு அவனுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வர்றப்ப இந்த 10 பேருமே அவனை மட்டம் தட்டி அவன்கிட்ட போக மாட்டான், அவன்கிட்ட பேச மாட்டான், அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவனை வந்து இன்சல்ட். அதனால வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு திருப்பி உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாம இருந்தா போதும். நம்மளுக்கு அந்த நேரத்துல இவங்க உதவி பண்ணாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி இல்லையா அவங்களுக்கு நீங்க உதவ கூட வேண்டாம், பேசாம விட்டுருங்க, அவ்வளவுதான், நல்லா இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிட்டா நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா உதவி செஞ்சுட்டு அதை 100 வாட்டி சொல்லி காட்டுறது. செஞ்சேன் நான் மட்டும் செய்யலைன்னு வச்சுக்கோ, அந்த நேரத்துல நீ நடுத்தூர்ல தான் நின்று இருப்ப, அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் செய்யலைன்னா இன்னைக்கு நீ இந்த நிலைமைக்கு வந்திருப்பியா? ஆக மொத்தம் இந்த 10 வருஷ கேப்ல இவன் பாடாப்பட்டு மாடா தேஞ்சு உழைச்சதெல்லாம் தெரியாது யாருக்குமே. ஆனா அன்னைக்கு நான் செஞ்சேன், அதனாலதான் இன்னைக்கு நீ இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா அது பெரிய உதவிதான். ஆனா செஞ்சுட்டு 100 வாட்டி சொல்லி காமிக்கிறதுக்கு பேர் உதவி கிடையாது. 100 வாட்டி சொல்லி காமிச்சு அவங்களுக்கே தெரியும் இவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்களே அப்படின்றது அவங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னன்னா சில பேர் சொல்லி காட்டுறதுக்காகவே உதவி பண்ணுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க யார்கிட்டயாவது கை நீட்டி 100 ரூபாய் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இந்த கையில செஞ்சது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்கிறவங்க தான் நல்லவங்க. அதை விட்டுவிட்டு இந்த கையில செஞ்சதை 100 கைக்கு தெரியப்படுத்துறாங்கல்ல, அது வந்து உதவி கிடையாது, அது வந்து தற்பெருமைக்காக நம்ம வந்து நம்மளே சொல்லிக்கிறது. ஸோ அதனால வந்து அதை சொல்லி காட்டக்கூடாது பாவம் வாங்கினவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
வசதி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தலக்கணமா ஆடுறது பண்ணவே கூடாது. அதே மாதிரி நம்மளும் வந்து ரொம்ப கீழே இருந்து தான் உழைச்சி முன்னேறி வந்திருப்போம். ஆனா திடீர்னு நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்றதுனால நம்ம வளர்ந்த பாதையும் மறந்துடக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப உழைச்சி முன்னேறணும்னு காத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள போய் நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது, நான் நல்லா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது, இது எதுவுமே சொல்லக்கூடாது. முடிஞ்சா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், இல்லைன்னா வாய மூடிட்டு நம்ம கம்முன்னு இருக்கணும். ஸோ இதை வந்து தலக்கணம் வரவே கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் சொல்ற எல்லாத்தையுமே நம்புறது. சொந்தமா யோசிக்கணும், சுயமா யோசிக்கணும். எல்லாத்தையுமே நம்பிட்டு இவங்க அப்படியே சொல்றாங்களா, குடு 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 குடுன்னு இந்த காதில் வாங்கிட்டு இப்படியே கொண்டு போய் இந்த சைடு வாயில் அடிச்சு விட்டுறது. ஸோ இதுல இடையில வந்து எது உண்மை எது பொய், இல்லை இவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காம இவங்க பேசுறாங்களா, இந்த மாதிரி விஷயம் எதுவுமே யோசிக்காம சொல்லு 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 இந்த 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 மாதிரிலாம் பண்ணவே கூடாது. யார் எது சொன்னாலுமே நம்ம சுயமா யோசிக்கணும். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டு குடும்பத்துல புதுசா வர ஒரு நபர் வந்து இவங்களை பத்தி இவங்க கிட்டேயும் தப்பு தப்பா சொல்லி நல்லா இருந்த குடும்பத்தை டபக்குன்னு பிரிச்சு விட்டுட்டு ரொம்ப குதூகலமா ஜாலியா இருப்பாங்க. ஆனா இந்த இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு யோசிக்க இன்னொரு சைடு யோசிக்கவே யோசிக்காது, எல்லாத்தையும் நம்பிட்டு சொந்த யோசனை சுய சிந்தனை எதுவுமே இல்லாமல் சண்டையை போட்டு கிடந்து நடுத்தரில் நிற்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து எதுவுமே அடுத்தவங்க சொல்கிறாங்களா உண்மையாகவே அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். பேசுறதுக்கான ஸ்பேஸே கொடுக்கறது இல்லை. நீ தான் செஞ்ச, நீ தான் பண்ணன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு பேச முடியாமல் ஒரு கட்டத்தில் எரிச்சல் என்ன பண்ணுவாங்களா, ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் என்ன இப்போன்னு அந்த வார்த்தை தான் வருமே தவிர நம்மளுக்கு சொல்கிறத கேட்கணும். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, எனக்கு இதுதான் பிரச்சனை, பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு தேவையில்லாமல் இந்த சண்டை அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேசி தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு சொல்கிற எல்லாருடைய பேச்சையும் நம்பக்கூடாது. நம்பினா நம்ம குடும்பத்தில் ரெண்டு பட்டு நிற்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்றறிச்சல் வந்துச்சுன்னா என்ன, வயிற்றறிச்சல் வந்தால் நான் மாத்திரை வாங்கி போட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம். வயிற்றறிச்சலே படக்கூடாது. இந்த வயிற்றறிச்சல்னு சொல்றது இன்னொருத்தர் வாழ்றதை பார்த்து நம்மளுக்கு வயிறு எரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அப்படி எரியலாமா, அது எரியக்கூடாது. ஏன்னா அது நம்ம வயிறு எரிஞ்சா நம்மளுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால வந்து இன்னொருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம வயிறு எரியவே கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அவங்கள மாதிரி நாங்களும் நல்லா வரணும், கடவுளே இதை வேண்டுனாவே போதும், கடவுள் நல்லா வச்சுப்பாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களுக்கு வாய் வழியாக நம்ம வாழ்த்துறது வந்து வாழ்த்தே கிடையாது. மனசுல இருந்து அந்த வாழ்த்து வரணும், அதுதான் உண்மையான வாழ்த்து, அதுதான் கடவுளை போய் ரீச் அடையும். நான் கடவுள்னு சொல்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட நினைச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த இயற்கை அப்படின்றது இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது. அப்ப இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் வந்து உண்மையாவே ஒரு பெரிய சக்தி வாய்ந்தது. அப்ப அந்த நம்ம பேசுற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, வாய் வார்த்தையா வந்துட்டு நீ நல்லா இருப்பேன்னு நம்ம வாயில சொல்லிட்டு மனசுல இவெல்லாம் என்ன நல்லா இருக்க போறோம் அப்படிங்க கூடாது. அப்போ வாயில சும்மா, அதாவது வாய் வார்த்தையா சொல்றது பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை நம்மள நல்லவங்களா நினைக்கட்டும்னு சொல்ற வார்த்தை. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டுப்பா, நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றது. ஆனா மனசார நீங்க சொல்றீங்கல்ல, அது நம்மளுக்கே அந்த உணர்வு பூர்வமா தெரியும். மனசார கடவுளே அவங்க நல்லா இருக்கணும் நம்ம உள்ள மனசுல இருந்து வருது பாத்தீங்களா, அதை நீங்க வாய் வழியா சொல்லவே தேவையில்லை, நீங்க மனசுல நினைச்சாவே போதும். எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு அது போய் ரீச் ஆகும். அப்ப என்னன்னா அது என்னன்னா நம்மளுக்கு திருப்பி நல்லது செய்யும். இவங்க எவ்வளவு நல்லது நினைக்கிறாங்களே, யாரோ ஒருத்தருக்கு நல்லது நினைக்கிறாங்களே, இவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா அது நடக்கும். ஸோ வாயார இல்லை மனசார வாழ்த்தி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்பா கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும், இது அடைப்பதும் கொடுப்பதும் அடைப்பதும். என்னன்னா நல்லா பாருங்களேன், யாராவது வந்து நம்ம கிட்ட ஒரு பணம் கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்துல நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா, நீங்க என்ன நல்லது அதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் ஒரு செகண்ட்ல அப்பா மோசமானவன்டா, ஒரு உதவி கேட்ட ஒரு பணம் இவன் கொடுக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து என்ன சூழ்நிலையில இருக்கீங்க, நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து எல்லாருடைய கஷ்டத்தையும் நம்ம வெளியில சொல்றது கிடையாது, சந்தோஷத்தை சொல்லுவோமே தவிர வெளியில கஷ்டத்தை சொல்ல மாட்டோம். இது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு புரியவும் புரியாது. ஒரு செகண்ட்ல நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்களை கெட்டவங்கன்ட்டு போயிருவாங்க. இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்க எல்லாம் யோசிச்சு பார்ப்பீங்க, ஆமா இல்ல நம்மளும் அவன் கேட்டது கொடுக்கலன்னு கெட்டவன் சொல்லிட்டு போயிட்டானேன்னு. இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேர் எப்படி தெரியுமா இருக்காங்க, அடைக்கிறதுக்கும் கஷ்டம். இப்ப நானே நிறைய பேர் காசு கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். ஒரு காசெல்லாம் அப்படி பாடாப்பட்டு அழுது வாங்கியிருக்கேன். என்ன சொல்லலாம், அழுது நொந்து போய் ப்ளீஸ் எனக்கு கொடுத்துருங்களேன் அண்ணன் கொடுத்துருங்களேன் அப்படி கேட்டு வாங்கியிருக்கேன். நான் வாங்காம இன்னும் இந்த இம்சை பிடிச்சவனால இன்னுமே இவர் நிறைய இடத்துல காசு கொடுத்துருக்காரு. வாங்குறவங்க என்ன பண்ணணும், அவங்களா கொடுக்கணும்.
வாங்குறப்ப எப்படி நம்ம சிரிச்சுக்கிட்டே வாங்குறோமோ சங்கடப்பட்டு விட்டுறது அவங்க. இவரு நிறைய பேரு இத வீடியோல நான் சொல்றேன், ஆனா நிறைய பேர் என் பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும், இவரு காசு கொடுத்தாருன்னா திருப்பி வாங்கவே மாட்டாரு, வாங்கினவங்களும் போன் அடிச்சு கொடுக்க மாட்டாங்க. இது நானும் இவர்கிட்ட சொல்லி சொல்லி திட்டுவேன், நீ நல்லது நினைச்சு பண்ற, ஆனா அவங்க உனக்கு தேவை நேரத்தில் கொடுக்குறாங்களா? கொடுக்கறது இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்றேன்னு. ஸோ என்னன்னா நம்ம கடன் வாங்குறோம்ல, எப்படி அந்த நேரத்துல நம்ம வந்து அவங்க கிட்ட நம்மளுடைய தேவைகளை சொல்லி வாங்குறோமோ அதே மாதிரி திருப்பி நம்ம கொடுக்கணும். நான் கொடுத்துருவேன், ஆனா இவர் வாங்கவே மாட்டார், கொடுத்த இடத்துல வாங்கவே மாட்டார், இன்னும் 4-5 இடத்துல எனக்கு பணம் வரணும், வாங்கவே இல்லை இவர். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வாங்குற காசுக்கு ஏத்த மாதிரி வேலை இருக்கணும். இது இந்த வீட்டை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்து நிறைய பேர் எங்ககிட்ட வேலை பார்த்தவங்க நிறைய பேர் சொன்னாங்க, பணம் வந்து நாங்கள் டெய்லி 1000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறோம், டெய்லி வேலைக்கு போகிறோம், உழைக்கிறோம், ஆனால் கையில் காசே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை எடுத்துக்கிட்டாவே, எங்கள் வீட்டை எடுத்துக்கிட்டாவே ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வேலையில் குறைய வச்சு வாங்கின கூலிக்கு ஏற்ற வேலையே செய்யாமல் குறைய வச்சுட்டு அப்படியே அந்த மனசில் வந்து அவ்வளோ வருத்தம். நான்லாம் நிறைய வாட்டி இவர்கிட்ட சொல்லிட்டேன், ஏன் சொல்ல எவ்வளோ காசு வாங்கினாங்க நம்மக்கிட்ட, மனசார கொடுத்தமே, ஆனால் இப்படி நம்ம வீட்டு வேலை இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே அப்படி சொல்லிட்டு. அப்போ எப்படி காசு தங்கும்? நம்ம வந்து வாங்குற காசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வேலையும் தரமாக இருந்துச்சுன்னா அந்த தொழிலும் நம்மளுக்கு கை கொடுக்கும், நம்ம வாங்குற காசும் நம்மளுக்கு தங்கும் தோன்ற. ஸோ தொழில் சுத்தம் வந்து கண்டிப்பாக வேணும், நம்ம செய்கிற வேலையில் சுத்தம்ன்றது கண்டிப்பாக வேணும். சும்மா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, மேலே ஒட்டுறது தானே, உள்ளுக்குள்ளே எண்ணத்தை வைக்கிறோன்னு அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு. இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யாருக்குமே அந்த மாதிரி துரோகமே பண்ணிடாதீங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொருத்தவங்களும் வீடு கட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து யாருமே பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கிஃப்ட் பண்ணுறது, மொய் பண்ணுறது, வருஷம் கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்கிறோம், இருக்கும்போது செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையில் இருக்குது நான் போய் செய்கிறேன் அப்படின்றது வேற. ஆனால் நம்ம கடன் வாங்கி செய்யறதும் நம்ம சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். ஏன்னா நீங்கள் கடனை வாங்கி செஞ்சு அதை போய் செஞ்சுருவீங்க, ஓகே, அது உங்களுக்கு திருப்பி வந்துடும், ஓகே, ஆனால் இந்த இடையில வட்டின்னு ஒன்று போகுது இல்லை, அதை யார் திருப்பி கொடுக்கறது? அதையும் பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டியை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடனை வாங்கி அந்த வட்டியை கட்டுறாங்க. இது நான் கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து ஒரு கடன் அடைக்க, அதாவது ஒரு பொய் மறைக்க இன்னொரு பொய்ன்ற மாதிரி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் இப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து உண்மையான அது நம்ம கிட்ட எதுவும் எதிர்பார்க்காம ஒரு பாசத்தோட பழகிறவங்க வந்து இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம பாட்டு வாங்கி கொண்டு செஞ்சிடறோம், செஞ்சு விட்டு டெய்லி வீட்டு வாசல கடங்கார நிக்கிறாள், அப்ப அது ரொம்ப அசிங்கம் நம்மளுக்கு. எங்கேயோ போய் ஒரு இடத்துல நீங்க செஞ்சுட்டு டெய்லி பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க முன்னாடி கடங்காரவங்க வந்து நம்ம வீட்டு முன்னாடி நின்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம். சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம முன்னேறத பண்ண முடியுங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஏத்தாப்புல இருக்கிற பத்தி கவலைப்படாதீங்க, கையில அவ்வளவுதான் செய்யறேன், வாங்கிட்டு வாங்கிட்டு போ, அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு கெத்தா இருந்து. ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னா இருக்க முடியாது. இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களே பாத்தீங்கன்னா ஒரு 50% பேர் என்ன புடிச்சு பார்க்கலாம், ஒரு 50% பேர் என்ன திட்டுறதுக்காகவே உள்ள வரலாம், ஒரு பாதி பேர் என்ன திட்ட முடியலையேன்ற குறையோட வெளியில போகலாம். கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நானு, நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். இங்க பாருங்களேன், எனக்கு ரிலாக்ஸ் எது கொடுக்குதோ அதுலதான் நான் செய்ய முடியும். நீ கமாண்டை ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க, நான் உனக்கு கமாண்ட் பண்ண முடியலையே டென்ஷன் இருக்காங்க. சோ எனக்கு வந்து ஒரே விஷயம் தான், சரிங்களா, நான் வந்து எனக்கு எல்லாத்தையுமே சேர்த்து என்னால பார்க்க முடியல. எனக்கு வந்து நான் இந்த சைடு பிசினஸும் பார்க்கணும், மகி அவருடைய பிசினஸ் பார்க்கணும், நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த பார்க்கணும். நாங்க வந்து தனியா ஆட் ஷூட் இதெல்லாம் போயிட்டு இருக்குது, எங்களுக்கு வெட்டிங் ஷூட் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு ஆள் இன்னும் கூட நிறைய பேர் வேணும். அப்போ எங்களுக்கு அந்த ஆள் கிடைக்காம நாங்க இன்னும் பெருசா நிறைய ஆர்டர் வந்து யூடியூப் சைடா நாங்க சொல்லாம இருக்கோம். பட் தனியா எடுத்து நம்ம ஒரு வேலை பார்க்கும் போது, ஏன்னா இது வந்து இப்ப நிறைய பேர் பண்றாங்க, வெட்டிங் ஷூட் ஆட் ஷூட்லாம் நிறைய பேர் பண்றாங்க, வேலைக்கே ஆள் பற்றாக்குறையா இருக்குது. அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல நாங்க அதுவும் தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நான் இது நாகாசோலி நேச்சுரலா நான் பாக்குறேன், இது இல்லாம நான் பிள்ளைங்களை பார்க்கணும், எங்களுக்கு சொந்தமா பர்சனலா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்க்கணும். அதனால என்னால வந்து எதுக்குமே ரிப்ளை பண்ணவே முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எது செஞ்சாலும் நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ எதுவுமே வேண்டான்னு போய் ஒரு வாரமாக எதுவுமே வேண்டாம் நான் ஞானி ஆயிரன் நீ போய் உட்கார, அப்பயே நம்மளை குறை சொல்லுவாங்க. சரிங்களா, எனக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் போய் உட்கார்றேன்னா இது ஃபியூச்சர்ல எதுக்கும் அடி போட்டு இப்ப போய் உட்காந்துருக்கு அப்படி சொல்லுவாங்க. அதனால என்னன்னா, நம்ம எது செஞ்சாலுமே குறை சொல்லுவாங்க. அதனால யாருக்கும் எதையுமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எது நல்லதோ அதை பண்ணுங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம ஒண்ணு பண்ணணும்னு அவசியமே கிடையாது நம்மளுக்கு, சரிங்களா. அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயம், இன்னொருத்தவங்களை நம்பி நம்ம வாழ்றது.
நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா மனசு வந்து ஒருத்தவங்க உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த உதவியை வந்து நம்ம ப்ளஸ் ஆக்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்கள நம்பியே நம்ம வாழக்கூடாது. அவங்களையே போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்னைக்கு அவங்க கிட்ட வாங்குறத நம்ம நிறுத்துறோமோ இந்த சைடு நம்ம வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? நான் 2 ஆளுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறது மாதிரி வீட்டுக்கு ஆளு தேடி வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப அதனால வந்து நம்ம நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி செய்வோம். இதை வச்சுக்கிட்டு ரொட்டீன் ஆக்கிட்டாங்க. இல்ல, நம்ம உதவி செய்யறது தப்பு கிடையாது, நம்ம செய்யணும். ஆனா அதை வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பியே வாழ்றது. அடுத்தவங்க செய்வாங்க, அவங்க எனக்கு இது கொடுத்துருவாங்க, இவங்க எனக்கு இது கொடுத்துருவாங்கன்னா ஒரு கட்டத்துல எல்லாருமே செய்யறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா யாரு என்னத்தை கொடுப்பா? நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும். அதனால நம்ம உழைச்சி எது இருந்தாலும் வாங்கிக்கலாம். இன்னொருத்தவங்க செஞ்சா கூட இருக்கட்டும், பரவாயில்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? கடினமா உழைக்கலாம், அது தப்பு கிடையாது. நான் மகி கிட்ட எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், இளமையில் வறுமை கொடிதுன்னு சொல்றாங்கல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதுமையில வர்ற வறுமை தான் ரொம்ப கொடிய விஷயம். ஏன்னா இளமையில கூட நம்ம வந்து 4 இடத்துக்கு போவோம் வருவோம், எப்படியோ நம்ம வந்து உழைச்சி நம்ம சேர்த்துருவோம்னு வைங்களேன். ஆனா இந்த முதுமையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து அது அப்போ ஒரு வறுமை வர்றது, அப்போ வந்து பாசம் இல்லாமல் ஏங்குற ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான விஷயம். அதனால வந்து நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. இளமை இருக்கும்போதே உழைச்சி சேர்த்து வச்சுக்கோங்க நல்லா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயப்படுறது. ஸோ இதுதான் இந்த லாஸ்ட்டாக இதை நான் சொல்கிறது. எல்லாத்துக்குமே பயப்படுறது, இதை பண்ணவே பண்ணாதீங்க. யாராவது நம்ம எதாவது பேசுறதுக்கு கூட ஃப்ரீடம் இல்லாமல் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் பேசுனா அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் சொல்கிற வார்த்தையை அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என் பணம் நட்டமாக போயிருமோன்னு பயமாக இருக்குது. கல்யாணம் பண்ணால் பிள்ளைய பற்றி வளர்க்கணுமேன்னு பயமாக இருக்குது. என்னது இது? வாழ்க்கையில் நம்ம அடுத்த நாள் வாழ்றதுக்கே பயப்படணும் போல இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பயப்படுறீங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தால் நைட்டு தூங்கக்கூடாது, முழிச்சுனே இருக்கணும். ஐயோ தூங்கின நேரத்தில் செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்படணும். அதனால வந்து பயப்படாதீங்க. எல்லாத்துக்குமே பயப்படுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. எல்லாருக்கிட்டையுமே போல்டா இருங்க. ஒருத்தர் பேசுறீங்கன்னா இப்படிலாம் குனிஞ்சுக்கிட்டு அப்படியே சோர்ந்து போய் அப்படிலாம் பேசாதீங்க. நேரம் அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. அவங்கள மனுஷங்க தான், நம்மளும் மனுஷங்க தான். என்ன கொஞ்சம் அவங்க அதிகமாக பணம் வச்சிருப்பாங்க, நம்ம கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணா எல்லாருமே அறிவாளி தான். நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. புக்ஸ் நிறைய படிங்க. மொபைல் உட்கார்ந்தோட விட புக்ஸ் நிறைய. நம்ம வந்து ஒரு மொபைல் ஓபன் பண்ணி பார்க்கும்போது கூட இப்போ இந்த வீடியோ வந்து நான் மோட்டிவேஷனாக தான் பேசியிருப்பேன். நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக நான் பேசி வச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எது உங்கள் மனசுக்கு தோணுதோ, எதை பார்த்தா நம்ம வந்து ரொம்ப நம்மளை நல்லா க்ரோத் பண்ணிக்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். நம்மளுக்கு வந்து எல்லாருமே அறிவாளி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சரியாக யூஸ் பண்ண மாட்டோமோ அப்படின்றது தான். சில பேர் யூஸ் பண்ண விட மாட்டாங்க, தட்டி தட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வாங்க. பயப்படாதீங்க, யாருக்குமே பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்களா, அதுக்குன்னு நம்ம கையில் லட்சக்கணக்கில் இருக்குன்னு எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. கொஞ்சமாக போட்டு ஒரு சின்னதாக ஆரம்பிங்க, அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்க, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வர்ற பணத்தை திருப்பி அதில் போட்டு பெருசாக வைக்குங்க. பயப்படாதீங்க. யாருக்கும் நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தைரியமாக தன்னம்பிக்கையாக இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலாக, அவங்கள விட ஒரு படி மேலேயே நீங்கள் முன்னேற முடியும். ஸோ எதுக்குமே பயப்படாதீங்க. சரிங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் இந்த வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இருக்கும். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இது வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நானும் இந்த விஷயத்துல மாட்டியிருக்கேன், இதே மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்கேன். அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் எங்க வாழ்க்கையில வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா நான் வந்து நிறைய பயத்துல நிறைய வந்து நான் என்ன நானே டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டது, பயந்து இருந்தது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொன்னேன். கடவுள் புண்ணியத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறக்காம நம்மளுடைய பின் பண்ண கமெண்ட்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.